ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் நாளைக்கு நடக்கக்கூடிய ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான மாடல் கொஷின் பேப்பர் நாளைக்கு வரப்போகிற மாதிரி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான். ஸோ இதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம சேனல்லே உங்களுக்கு நிறையா அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து படிச்சிருப்பீங்க. இப்போவுமே உங்ககிட்ட ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனல் மட்டும் இல்லை, மேபி வேறு அதர் சேனல் கூட பார்க்கலாம். எது பார்த்தாலும் சரி, எந்த சேனல் பார்த்தாலும் நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் படிக்கணும், அதுதான் எனக்கு தேவை. படித்து மார்க் எடுக்கணும், அதுதான் உங்களுக்கும் தேவை. ஸோ அப்படி நீங்கள் பார்த்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இப்போ இதில் இருக்குதா, இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்தால் உங்களால் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதுலேருந்து எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ ஓவரால் சாப்டர்லையும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. சும்மாலாம் லைக் பண்ண வேணாம். இந்த வீடியோ உண்மையிலே உங்கள் படிக்கிறதுக்கும் சரி, உங்கள் எக்ஸாமுக்கும் சரி, இல்லை உங்களை கொஞ்சமாவது படிக்க தூண்டுனுச்சு இந்த வீடியோ அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, சேனலுக்கு புதுசு இதே மாதிரி வீடியோலாம் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் பார்க்க முடியும். ஓகே, இப்போ பார்ப்போம் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு நிஜமாலுமே பயமாக இருக்குதுங்க. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், குறிப்பாக 11th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்னதை அப்படியே கேட்டாங்க. லாஸ்ட் இயர் 11th ஒரு சம மாரல் சப்போர்ட்டு, நம்ம சொன்னது அப்படியே கேட்டாங்க, படித்தாங்க. நான் என்ன கொஷின்ஸ் கொடுத்தாலும் அதை யோசிக்காமல் இது வருது அப்படிங்கிற அந்த கொஷினே இல்லாமல் படித்தாங்க. அண்ட் அதுக்கான ரிசல்ட் அப்படியே இருந்தது. எல்லாருமே 550+, 500+, ஈவன் 300 மார்க் ரேஞ்சில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட பப்ளிக் எக்ஸாம்லாம் 500+ எடுத்தோம் அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அவ்வளோ மெசேஜ் வந்துச்சு. பட் இந்த தடவை அது நடக்குமான்னு எனக்கு தெரில எனக்கு. ஏன்னா அவ்வளோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா, சப்போர்ட் மீன்ஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையா, அது செகண்டரி. நான் சொல்கிறத எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ வீடியோ, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அது பார்க்குறவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த தடவை நீங்களும் அந்த மார்க் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணணும். யாரெல்லாம் அந்த சேலஞ்சுக்கு ரெடின்னு ஐ வில் சேலஞ்ச் யூ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி கூட சொல்லியிருந்தேன். சாப்டர் 1ல் ஒரு 4 கொஷின் சொல்லியிருந்தேன். ட்ரியாங்குலேஷன் மெத்தட், பேரலக்ஸ் மெத்தட், ரேடார் மெத்தட், இதெல்லாம் சேர்த்து ட்ரியாங்குலேஷன், பேரலக்ஸ், ரேடார் மெத்தடு, லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் சிம்பிள் பெண்டலம் சொல்லியிருந்தேன். டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், இது போக 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் 1.14, 1.15. அதில் லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் 3 மார்க் நான் சொல்லியிருந்தேன். அது 3 மார்க்கில் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க அப்படின்னு. அப்படியே 3 மார்க்கில் டிட்டோவாக கேட்டு வச்சிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 மார்க்கை பார்த்துருவோம். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹோமோஜினிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நான் சொல்லியிருந்தது தான். ஷார்ட் நோட் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட் பிட்வீன் 2 வெக்டார்ஸ், அதுவும் நான் சொல்லியிருந்தேன். 1 நியூட்டன், அதுவும் சொன்ன கொஷின் தான். 19th கொஷின் கம்பல்சரி. நான் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது நோ லியூனர் எலிப்ஸ், சோலார் எலிப்ஸ் எவ்ரி மந்த், இது நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன், அதுவும் கேட்டிருக்காங்க. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாலிட்டி, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். நியூட்டன்ஸோடைய கூலிங்கில் நான் 5 மார்க்லேயே நான் சொல்லியிருப்பேன். கூலிங்கில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு. அதோட ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் உங்களுக்கு வந்து 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 8th யூனிட்டில் இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பிக் கொஷின் ஆல்சோ. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஈஸி தான், பீட் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 3 மார்க் நான் சொன்ன மாதிரி டைமென்ஷனலிட்டி ஆஃப் லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். தெர்மல் எக்ஸ்பான்ஷனு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்லைடிங் அண்ட் ஸ்லிப்பிங்கு, ரிசோனன்ஸு, இன்எலாஸ்டிக் காலிசன்ஸு, எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் காலிசன்ஸோடைய கம்பேரிசனு, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மீன் பேத் ஃபார்முலா, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஷின் வந்து 27 என கேட்டிருக்காங்க. ஒரு சம்மு தான் அகைன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ 5 மார்க் குறிப்பாக பாருங்கள். 5 மார்க்கு ஃபஸ்ட்டு தெர்மல் வெலாசிட்டி நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எத்தனாவது யூனிட், ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு எழுதி போட்டிருந்தேன் போர்டுக்கு முன்னாடி. 7th யூனிட்டில் ஃபஸ்ட்டு கொஷினாகவே நான் அதை தான் சொல்லியிருந்தேன். தெர்மல் வெலாசிட்டி, பெர்னாலிஸ் ஈக்குவேஷன், கெப்பாலரி ரைஸ் மெத்தட் 3மே சொல்லியிருந்தேன். தெர்மல் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அது பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ட்ரியாங்கிள் ஆஃப் அடிஷன் வெக்டார், இது செகண்ட் சாப்டரில் ஃபஸ்ட்டாகவே இதை தான் சொல்லியிருந்தேன். ட்ரியாங்கிள் ஆஃப் அடிஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார், கனமேட்டிக் ஆசிலரேஷன், சென்ட்ரிபிட்டல் ஆசிலரேஷன் 5 சொல்லியிருந்தேன். அதில் ட்ரியாங்கிள் ஆஃப் அடிஷன் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. அந்த வீடியோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ணேன். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ட்டி ஆஃப் எ ராடு, இதுவுமே நான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இது வந்து நான் 5th சாப்டரில் சொல்லியிருந்தேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ட்டி ஆஃப் ராடு, கினெட்டிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன், ரோலிங் ஆஃப் இன்க்ளைன்டு பிளேனு, பெண்டிங் சைக்கிளிஸ்ட், இதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதில் இது கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், இதுவுமே நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் யூனிட்டில் லாஸ்ட்டாக. ட்ரியாங்கிள் மெத்தட், ரேடார் மெத்தட், பேரலக்ஸ் மெத்தட், லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் எரர், இதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதில் டைப்ஸ் ஆஃப் எரர் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. மேயர்ஸ் ரிலேஷன் ஃபார் ஐடியல் கேஸ், இதுவும் சொல்லியிருந்தேன். 8th யூனிட்டில் 2 கொஷின் தான் சொல்லியிருந்தேன். ஒன்று மேயர் ரிலேஷன், இன்னொன்று நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். மேக்ஸிமம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் தான் கேட்பாங்க, சம்டைம்ஸ் தான் மேயர் ரிலேஷன். இங்கே ஸ்டேட்மெண்ட் 2 மார்க்கில் கேட்டுட்டு நியூட்டன்ஸோடது, மேயர் ரிலேஷனை 5 மார்க்கில் கேட்டுட்டாங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், அது பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ தென் பாருங்கள், யூசிங் பாடி ஃப்ரீ டயக்ராம்,
ஆப்ஜெக்ட் இது நான் நிறைய தடவை வந்து 3 மார்க்கில் சொல்லியிருந்தேன், பட் இங்கே 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது க்ளோஸ்டு பைப் ஆர்ஜின், இதுவுமே சொல்லியிருந்தேன். க்ளோஸ்டு பைப் ஓப்பன் பைப் 11th யூனிட்டில் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் 11th யூனிட்டில் இன்னொன்று சொல்லியிருந்தேன், நியூட்டன்ஸ் ஃபார்முலா லேப்லஸ் கரெக்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதையும் பார்த்துங்க, இது கேட்கலாட்டி அதான் கேட்பாங்க, ஓகே. ஸோ தென் பாருங்கள், பாஸ்லேட்ஸ் ஆஃப் கினெட்டிக் எனர்ஜி ஆஃப் கேஸஸ். கினெட்டிக் எனர்ஜி ஆஃப் கேஸஸ் வந்து நான் சொன்ன கொஷின் தான் உங்ககிட்ட, வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அதுவுமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இதுவுமே நான் சொல்லியிருந்த கொஷின் தான். ஸோ அதனால் அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஓகே. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் எனர்ஜி இது வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட், இதை நான் 3 மார்க்கில் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், பட் இங்கே வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதுவும் டேரெக்டாக கேட்டால் நான் 3 சொல்லியிருப்பேன். 6th யூனிட்டில் எஸ்கேப் ஸ்பீடு ஒன்று, அப்புறம் வந்து வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட், வேரியேஷன் ஆஃப் ஜி வித் லேட்டிடியூட், வேரியேஷன் ஆஃப் ஜி வித் எர்த் சர்ஃபேஸ், அது 3 சொல்லியிருப்பேன். இதில் வந்து ஆல்டிடியூடு கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒர்க் எனர்ஜி தியரம், 4th சாப்டரில் 2 கொஷின் சொன்னேன். ஒன்று ஒர்க் எனர்ஜி தியரம், இன்னொன்று ஒன் டைமென்ஷனல் காலிஷன். இங்கே ஒர்க் எனர்ஜி தியரம், கினெட்டிக் எனர்ஜி, ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கினெட்டிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்தால் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.